ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம போன தொடர்லேயே பார்த்தோம். பகவான் 26 மற்றும் 27 ஸ்லோகங்களில் டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இருக்கிறாரு. வேறு ஒரு கண்ணோட்டம், அதாவது சரி அர்ஜுனா, உன்னோட வழியிலேயே போய் நான் உனக்கு புரிய வைக்கிறேனே அப்படின்ற மாதிரி. அதில் 27வது ஸ்லோகம், ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹார்யேர்த்தே நத்வம் சோசிதுமர்ஹசி. 26வது ஸ்லோகத்தில், சரி அர்ஜுனா, நீ சொல்கிற மாதிரி ஆத்மாவே உடல்னு வச்சுக்கிட்டா கூட, எப்படி இருந்தாலும் உடல் பிறக்கும் இறக்கும், திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்புன்றது சுழற்சியில் போயிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு நீ பீஷ்மரை கொலை செய்யலைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் அழியத்தான் போகிறார் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ 27வது ஸ்லோகத்தில், ஜாத்தஸ்யஹி த்ருவோ மிருத்யுஹோ, எதுக்கு ஜாத்தஸ்ய, எதுக்கு ஒன்று பிறப்புன்னு இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று இருந்தே தீரும். இறப்புன்றது நிச்சயம், அழிவுன்றது நிச்சயம். த்ருவம் ஜன்ம மிருதஸ்யச்ச, அதே போல் எதெல்லாம் இறக்குதோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக திரும்ப பிறப்பு நிச்சயம். அதாவது இது ஒரு சுழற்சி. ஒரு இறப்புன்றதுக்கப்புறம் அதோடு நின்று போயிடாது. அதே போல் பிறந்தாச்சுன்னா அப்படியே இருந்துக்கிட்டேவும் இருக்க முடியாது. பிறந்தாச்சுன்னா இறந்து தான் ஆகணும், இறந்து போயாச்சுன்னா திரும்ப பிறப்பாங்க. இறப்புன்றது இறுதி கிடையாது, அது முடிவு கிடையாது. அதனால் நீ உடல்தும் ஆத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சாலும், இன்னைக்கு பீஷ்மர் இறந்து போனாலும் நாளைக்கு திரும்ப வேற ஏதோ ஒரு உருவத்தில் பிறக்க தான் போகிறாரு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போது இதில் ஒரு கேள்வி வரலாம், உடல் தான் அழிஞ்சு போயிடுமே, அப்போ ஒரேடியாக அழிஞ்சு போயிட்டா? எதுவுமே ஒரேடியாக அழிஞ்சு போகாது. அழிஞ்சு போனாலும் அது வேறு ஒரு தோற்றத்தில் மாறும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போது உடல் இறந்த பிறகு அதை எரிக்கிறாங்க, இல்லை ஏதோ புதைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது மண்ணோட மண்ணாக ஆகிடுது இல்லையா? அப்போ எரிச்சா சாம்பல் வருது. சாம்பல் மண்ணோட மண்ணாக கலக்குது. அதில் ஏதோ ஒரு செடி முளைக்குது, புல்லோ செடியோ. அந்த செடியில் பூ பழமாகுது. பழம் கனிஞ்சு அதிலிருந்து விதை கீழே விழுந்து அதிலிருந்து இன்னொரு மரம்னு இப்படி அந்த ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த உடல் எரிஞ்சு சாம்பலாச்சு, சாம்பல் மண்ணோட மண்ணாக கலந்துச்சு, அதுலேருந்து ஒரு செடி ஏதோ வருது. அதனால் மாறிக்கிட்டே இருக்குது. இது சயின்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசில். மேட்டர் கேன் நைதர் பை கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், இட் ஜஸ்ட் சேஞ்சஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர். அதாவது எது ஒன்றுமே கம்ப்ளீட்டாக அழியாது. அப்போ உடலும் அழியவே அழியாதுன்னு சொல்லிடலாமா ஆத்மாவை போல்? அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த உடல்ன்றது அழிஞ்சு வேற ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுதே தவிர உடல் எப்போதும் இருந்துகிட்டே இருக்காது. ஆனால் ஆத்மா அப்படி கிடையாது. அந்த அறிவே உருவம் அப்படின்றதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அழிவே கிடையாது. அதனால பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாவும் உடலும் நீ ஒன்றுன்னு நினச்சாலும் எதுக்கு பிறப்புன்னு ஒன்று இருக்கோ கண்டிப்பாக இறந்தே தீரும். அதே போல் இறப்புன்றது உறுதி கிடையாது, திரும்ப ஒரு பிறப்பு வரும். அதனால இன்னைக்கு பீஷ்மர் இறந்து போனாலும் திரும்ப வேறு ஒரு உருவத்தில் கண்டிப்பாக பிறப்பு இருக்கும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதனால் அடுத்து 28வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.